மார்ச் 1, 2022 ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் யாருக்காக முதல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ அது ஃபஸ்ட்டு என்னென்னா, நமக்கு ஒரு ஸ்கூல்லேருந்தே ஆரம்பிக்கும். ஸ்கூலில் வந்து ஒரு பையன் வந்து இப்போ 10th படிக்கிறான். ஏதோ ஒரு காரணத்துக்காக அவனால் +1 படிக்க முடியல அப்படி இருக்கும்போது அவனுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் கொடுப்பாங்க, கைடன்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. அவனை +1 என்ன கோர்ஸ் எடுக்கலான்ற மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவன் வந்து +1 +2 முடிக்கும்போது +2 முடிச்சுட்டு எந்த காலேஜுக்கு போகணும் தெரியாது இருக்கும்போது அதுக்கும் வந்து கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கே தான் வந்து கல்லூரி கனவு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கீம். புக் எடுத்துருவாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்க்கு அது வந்து நடக்கும். அதுக்கு வந்து கல்லூரி கனவுன்னு சொல்லிட்டு ஒரு புக்கே இருக்கு. இந்த புக்கில் நீங்கள் இந்தியாவில் என்னென்ன கவர்மெண்ட் இருக்கு, இது நெட்லேயுமே அவைலபிளாக இருக்கும். எது பெஸ்ட்டு காலேஜ், நீங்கள் என்ன டிகிரி படித்தா என்ன ஆகலாம் அப்படிங்கிறது முக்கியமாக அவங்க அட்ரஸோடு சேர்த்து இது வந்து கல்லூரி. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து அதே ஸ்கூல் பசங்களால அடுத்த லெவலுக்கு, இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தருடைய அப்பா அம்மா வந்து தவறிட்டாங்க, அவங்களால மேற்படிப்பு படிக்க முடியலை, ஓகேங்களா, ஒரு 10th முடிச்சுட்டு +1 படிக்க முடியல அப்படின்னு ரொம்ப கிராமத்துலலாம் வீட்லேயே வச்சுருவாங்க. ஏதாவது ரொம்ப வேலைக்கு ஏதாவது போவாங்க, கூலி வேலை செய்ய போயிடுவாங்க. அப்படிப்பட்டவங்கள அவங்களோட 10th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து அவங்க ஸ்கூலோட ரெக்கார்டை பேஸ் பண்ணி அவங்கள தேடி அவங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இப்போ என்னென்னா, நமக்கு 10th முடிச்சோன்னா +1 ஜாயின் பண்ணலாம், அதுவும் முடியலைன்னா ITI ஜாயின் பண்ணலாம், பாலிடெக்னிக்கில் ஜாயின் பண்ணலாம். இதுக்கெல்லாம் கைடன்ஸ் கொடுப்பாங்க. இல்லை அவன் வந்து கண்டிப்பாக சம்பாரிச்சு தான் ஆகணும் அப்படி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா அதுக்காக சில கம்பெனிஸ் இருக்குது. அந்த கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வேலையும் கொடுத்து சம்பளமும் கொடுத்து அவங்களுக்கு டிகிரியுமே வாங்கி கொடுக்குற அளவுக்கு, அங்கேயே சொல்லி கொடுக்குற அளவுக்கு சில கம்பெனிஸ் வச்சுருக்காங்க. இல்லை டிகிரியே இருக்குது, பிஎஸ்ஸுமே இருக்குது, ஃப்ரீயாக கவர்மெண்ட் வந்து அதை ஃப்ரீயாகவே நமக்கு இது பண்ணிக்கிறாங்க. நான் முதல்வரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃப்ரீ, வெட்னிஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃப்ரீ. அதுதான் சொல்கிறேன், அந்த டைம் வந்து இப்போது ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும். எப்படின்னா, இப்போ ஜூன் மாதம் இருக்குல்ல, ஜூன்லேருந்து ஆகஸ்ட்டு செப்டம்பர் வரைக்கும் அந்த கேம்ப் மாதிரி போட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே எல்லா கலெக்டருமே பண்ணுவோம். ஸோ கலெக்டர் ஆஃபீஸ் மூலமாக நடத்திருக்கோம். கலெக்டர் ஆஃபீஸ் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சேர்ந்து பண்ணுவோம். ஸோ அது வந்து பேசிக்காக 4 தான் ஸ்டார்டிங். ஒருத்தர் காலேஜுக்குள்ளே வந்துட்டான்னா அவன் வந்து கையில் வேலையோட தான் வெளியில் போகணும் அப்படின்றது தான் நெக்ஸ்ட்டு. ஸோ அதுக்காக நம்மளுக்கு வந்து இன்ஜினியரிங் இருக்குது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ, ITI இருக்குது, பாலிடெக்னிக் இருக்குது. சரிங்களா? இந்த 4 இது இருக்குது. இது இல்லாமல் இப்போது புதுசாக வந்து போன மாதம் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து எதுனா மியூசிக் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பேராமெடிக்கல் அவங்களுக்கு வந்து 4 ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக என்னென்னா, இப்போ எல்லாரும் இப்போ நம்ம காலேஜ் படிக்கிறவங்களுக்கு எல்லாரும் என்ன தெரியும், அதனால் எல்லா கவர்மெண்ட் எய்டட் ப்ரைவேட் காலேஜஸ் கவர்மெண்டோட சேர்ந்து இந்த 4 வருஷம் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்க காலேஜஸ்க்கு எல்லாமே ஃப்ரீயாக ஒரு இயரில், அதாவது ஒரு செமஸ்டரில் ஒரு 4 கோர்ஸ் வரும். நீங்கள் ஏதாவது சப்ஜெக்ட் சொல்லுங்க, என்ன சப்ஜெக்ட்? பிகாம் ஜென்ரலா? பிகாம் ஜென்ரல் எப்படி எதுக்கு இப்போ எக்ஸாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பேசிக் எடுத்த உடனே ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட் செமஸ்டரில் உங்களுக்கு ஒரு கோர்ஸ் இருக்கும். அது என்ன கோர்ஸ் இருக்குன்னா லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி. ஸோ அதுக்கு இதோட பார்ட்னர்ஸ்லாம் யார் அப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்காங்க. அதுக்கு இப்போ லாங்குவேஜ் ப்ரொஃபிஷன் இங்கிலீஷ் சொல்லிக் கொடுப்பாங்க. இது வந்து யார் உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் சொல்லிக் கொடுக்குறது யாராக இருப்பாங்க, கோர்ஸ் முடிச்சா தான் உங்களுக்கு டிகிரி. இதில் ஃபெயில் தான் உங்களுக்கு டிகிரியே ஃபெயில். அது மாதிரி கவர்மெண்ட் வந்து அடுத்தது இப்போ லெவல் 2 போகிறாங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி. ஸோ கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய மைக்ரோசாஃப்ட் வேர்ட், எக்ஸல் எல்லாமே இருக்குல்ல, பவர் பாயிண்ட், இது எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதுவுமே யார் சொல்லி கொடுப்பாங்கன்னா அந்த மைக்ரோசாஃப்டே தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ AI பேஸ் பண்ணிது, கிராஃபிக் டிசைன் சொல்லி கொடுக்குறது, இது எல்லாமே ஒரு எக்ஸ்ட்ரா